அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இப்போ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. வீடியோ பார்த்துட்டு தொழில் முனைவோர்களுக்கு நீங்கள் நல்லா ஊக்குவிக்கிறீங்க, நல்ல ப்ரோக்ராம் இது, நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், இப்படி எல்லாருமே ஃபோன் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றிங்க. ஃபோன் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் நன்றி. அப்புறம் நிறையா பேர் எப்படி தொடர்பு கொள்கிறதுன்னு சொல்லி கேட்குறீங்க. கீழே இங்கே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு பாருங்கள், இதில் என் நம்பர் இருக்குது. தொழில் முனைவோராக நீங்கள் தொடர்புக்குன்னு சொல்லிவிட்டு என் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த காணொளி மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொழில் முனைவோராக இருந்தீங்கன்னா இந்த தளத்தில் நீங்கள் பேசலாம். உங்கள் ப்ராடக்டை பற்றி, நீங்கள் எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் கோல் என்ன, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன போட்டிங்க, இப்போது எவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, இனிமேல் நீங்கள் என்ன மாதிரி வளர்ச்சியை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத பற்றி இது பேச போகிறீங்க. இதை வீடியோவை எடுத்து நம்ம இந்த கிளாப் எக்ஸ்பி அப்படின்ற சேனலில் போடுறோம். அப்போது நீங்கள் கேட்கலாம், இந்த ப்ரோக்ராம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறேன், ஸ்ருதி ஹெர்பல் ஆரம்பித்து 25 வருஷம் ஆச்சு. இந்த 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளியை நான் தொழில் முனைவர்களோட செலிப்ரேட் பண்ணணுன்றக்காக இதை ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் ஒரு வீடியோலையும் ஒவ்வொரு தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்தும் போதும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு தொழில் முனைவோர்கள் பேசியிருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபோன் நம்பரை என்கிட்ட கேட்குறீங்க. நான் இந்த காணொளி மூலமாக சொல்லிக்கிறேன், எல்லா தொழில் முனைவோர்களுடைய ஃபோன் நம்பர்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் போய் அவங்க நம்பர் எடுத்து அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம், உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கேட்குறத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. நம்ம ஸ்ருதி ஹெர்பலில் எந்த ட்ரைனிங்கும் இது வரைக்கும் கொடுக்கலிங்க. ஃப்யூச்சரில் ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தால் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இது வரைக்கும் அப்படி ஒரு ஐடியா கிடையாது. இனிமேல் வருமானதும் எனக்கு தெரியல, ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறது இல்லைங்க. இங்கே நிறைய தொழில் முனைவர்கள் பேசுகிறாங்க இல்லைங்களா, அவங்க நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா, யார் ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இன்னும் சில ஃபோன் கால்ஸ் வரும் பாருங்கள், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னங்க பண்ண முடியும், நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அவ்வளோதாங்க என்னால் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷனை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வேலைக்கு போக போகிறீங்களான்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கணும். நான் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மோட்டிவேஷன் தான் நாங்கள் கொடுக்க முடியும். யாருமே அது கொடுக்குறதே இந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயங்க. அந்த மோட்டிவேஷனை ஸ்ருதி ஹெர்பல் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக வருவாயை ஈட்டி உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கலாம். சரி, பிஸ்னஸ் பண்ணுறக்கு பணம் இல்லைன்னு அடுத்த பதில் சொல்கிறீங்க. பணம் தேவையில்லைங்க. நீங்கள் யார்கிட்டையாவது ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணுங்கள். முதல்ல எல்லோரும் பிஸ்னஸ்ன்னொன்னே நம்ம உடனே இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு பெரிய ஆண்டர்ப்ரனர் ஆயிடுவோம், நாளைக்கு உடனே ₹1,00,000 வரும் அப்படி சொல்லி நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற யாரை வேணால் போய் கேட்டு பாருங்கள். அதாவது நீங்கள் முதலடி எடுத்து வைக்கும்போது பல தோல்விகள் வரதான் செய்யும். அந்த தோல்வியெல்லாம் தாண்டி நீங்கள் தைரியத்தோடு பயணித்து வெற்றியை காண்பது தான் ஒவ்வொருத்தருடைய இலக்காக இருக்கணுமோ தவிர்த்து, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோடனே ஒரு 30,000 சம்பாரிச்சிட்டோம், 50,000 சம்பாரிச்சிட்டோம், 1,00,000 சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு யாருடைய ஸ்டோரியிலையும் இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வேணால் கேட்டு பாருங்கள். ஆனால் அந்த மாதிரி தோற்று போகிறப்ப சில ஐடியாஸ் அவங்களுக்கு வரும். அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த ஐடியாஸ்னால் மட்டும்தான் எல்லாருமே முன்னுக்கு வராங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வருன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை வச்சு தான் கடவுள் அனுப்புகிறாரு. உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்குது, அது என்ன திறமைன்னு பாருங்கள், அந்த திறமையை வளர்த்துக்குங்க. அந்த திறமையின் மூலமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இல்லை ஒரு என்ன பண்ணலான்றதை முடிவு பண்ணுங்கள். சரிங்களா? இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கிடையாதுங்க. எவ்வளவோ தொழில் முனைவோர்கள் இன்றைக்கி ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வீடியோ மட்டும் இல்லைங்க, நிறையா பேர்த்தோட வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா பேர்த்தோட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சேனலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோக்கும் இன்றைக்கி போடுற வீடியோக்கும் எவ்வளோ கிராஃப்ட் ஏறி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் எதுவுமே தொடர்ந்து செய்யணுங்க. ஒன்று தொட்டுட்டு விட்டோம்னா அது லாஸில் தான் போகும். இதெல்லாம் தான் நான் பர்சனலாக இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கும் சரி, தொழில் முனைவோர்களுக்கும் சரி சொல்லணும்னு விருப்பப்பட்டது. நான் சொல்லிட்டேங்க.
நீங்கள் நல்லா பண்ணுங்கள், நல்லதே பண்ணுங்கள். தேங்க்யூங்க.